Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிறைய பேருடைய ஒரு சந்தேகம், இல்லை மனசில் எழக்கூடிய ஒரு கேள்வி, இல்லை இப்போ வலைத்தளங்களில் வரக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே சிலருக்கு மனசில் நிறைய சந்தேகங்களை எழுப்பும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சில சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களில் இந்த கவுளி இல்லைன்னா பள்ளி, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பள்ளி வீட்டில் இருக்கிறது நல்லதா இல்லையா, பூஜை ரூமில் கண்டிப்பாக பள்ளி இருக்கணுமா, இல்லை பள்ளி ஏதாவது ஒரு அபசகுணமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் விடை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பள்ளி யார் என்ன, அதாவது ஒரு சில மித்தலாஜிக்கல் பிலீஃப்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ஃபார்மில் இருப்பாங்க. அதில் முக்கியமாக பித்ருக்கள் எடுக்கக்கூடிய ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி ரூபந்தான். ஸோ ஒரு வீட்டில் நிறைய பள்ளி இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு தெய்வாம்சம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் நமக்கும் ஒரு கிச்சன்லாம் பள்ளி ஓடுச்சுன்னா, அது எதுலையாவது விழுந்துருச்சுன்னா நமக்கு அது சுகாதார கேடும் கூட. இப்போ பள்ளியிலே நிறைய வகைகள் இருக்குது. இதில் அந்த வெள்ளை கலரில் ஒரு மாதிரியான இந்த செவுறு கலர்லேயே இருக்கக்கூடிய பள்ளிகள் நம்ம அதை பெருசாக ஒரு தெய்வாதீனமாக எடுத்துக்கிறது இல்லை. மரப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த மரப்பள்ளி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நல்ல நீளமாக தடியாக, அது அது அந்த மரத்தினுடைய அந்த பார்க் மாதிரியே அந்த கலரெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மரப்பள்ளிகள் அப்படிங்கிறது தான் பார்வதி தேவி மற்றும் லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இந்த மரப்பள்ளிகள் குறிப்பாக இந்த சின்னதாக வெள்ளையாக இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் சாதாரணமான பள்ளிகள். இந்த மரப்பள்ளிகள் ஒரு சிலருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சித்தர் வழிபாடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே சித்தர்களுக்கு பைரவர் துணை இருந்துகிட்டே இருப்பார். நீங்கள் எந்த ஒரு சித்தரும் பாருங்களேன், கூட ஒரு நாய்க்குட்டி இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஒரு சித்தர் போகிறாரு, இல்லை ஒரு சித்தர் புருஷன் வரார் அப்படின்னா அந்த நாய் அவருக்கு ஒரு துணையாகவே இருக்கும். பைரவர் கூடவே இருப்பார். அதை போல் ஒரு சில வீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறையா அந்த சித்தர் வழிபாடுகள் செய்கிறவங்க, தவறாமல் சித்தர் பீடத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் அந்த மரப்பள்ளிகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வீட்டில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம், ஒரு இது, அதாவது அம்பாள் உபாசனை செய்கிறவங்களும், அதை நீங்கள் நிறைய பெண் தெய்வ வழிபாடுகள் செய்கிறீங்க, நிறைய அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, வீட்லேயே அம்மன்லாம் வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கவுளிகள் நம்ம பூஜை பண்ணும் பொழுதே தெரியும், சாமி ரூமில் சுற்றுறதும் கொள்றதும். இந்த கவுளிகள் நமக்கு சில விஷயங்களை குறி சொல்லும். அதான் கவுளி சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ நல்ல விஷயத்திற்கும் அந்த அறிகுறிகளை நமக்கு தெரிவிக்கும். நமக்கு ஏதாவது ஒரு தீயது வருது அப்படின்னாலும் அந்த அறிகுறிகளை அந்த கவுளிகள் சொல்லும். இப்போ ஒரு வீட்டில் ரொம்ப தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்கும் பொழுது அந்த கவுளி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு அந்த கவுளியினுடைய அந்த சத்தம் கரெக்டாக நம்ம ஒரு விஷயம் பேசும்போது அந்த கவுளி ஆமான்னு சொல்லும், இல்லைன்னு சொல்லும். ஸோ அதனுடைய நம்ம பேசுகிற விஷயத்திற்கு அந்த கவுளியும் அங்கேயே நமக்கு துணையாக இருக்கும். அது சித்தர்கள் அவங்க ரூபத்தில், அந்த பள்ளி ரூபத்தில் நமக்கு கூட இருப்பாங்க. இல்லைன்னா குலதெய்வம் நமக்கு கூட இருக்கும். இல்லை நம்ம வணங்குற பார்வதி தேவி, அந்த கௌரி நம்ம கூடவே இருப்பாள். இப்போ ஒரு கெடுதல் அந்த வீட்டுக்கு வருது, இல்லைன்னா ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அந்த வீட்டில், இல்லை ஒரு செய்வனை கோளாறு, இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் அந்த வீடுகளில் இருக்கும் பொழுது இந்த கவுளிகள் இருக்கவே இருக்காது. ஒன்று, இந்த கவுளிகள் வேறு எங்கேயாவது இடம் மாறி போயிடும், நம்ம கண்ணுக்கு படவே படாது. அப்போவே நம்ம உஷாராய்க்கணும். ஸோ எப்பவும் நம்ம கவுளிகள் நமக்கு கூட துணையாக இருக்கிறவங்க, அந்த கவுளிகள் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம வீடுகளில் ஒரு தெய்வாம்சம் குறைஞ்சிருச்சு, நம்ம வீடுகளில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் குறைந்து விட்டது, அப்போ அதற்கு என்ன காரணம், நம்ம திரும்பவும் அது வரவழைக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த கவுளியெல்லாம் வீட்டில் இல்லை, அந்த கவுளி சத்தெல்லாம் கேட்கலினா கூட நம்மளும் அதை லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவோம்.
கவுளி சத்தம் போடும், எங்கே கவுளியே காணுமே அப்படின்னு நம்மளும் வந்து தேடுவோம், அந்த கவுளியை வந்து நம்ம தேடுவோம். அதனால் கவுளிகள் சிலது வந்து ரொம்ப ரேராக நம்ம கண்ணுக்கு வந்து தென்படுவாங்க, சில நேரத்தில் தென்படவே மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காங்கிறதையும் இந்த கவுளிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜீவன் தான் வந்து நமக்கு இந்த கவுளிகள், இந்த பல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நிறைய புராண கதைகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புண்ணியத்திற்கும் இந்த பல்லிக்கும் வந்து நிறைய சம்பந்தம் உண்டு. இந்த பல்லி வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் சொர்க்கவாசலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பல்லிகள் வந்து இருக்கும். சொல்லுவாங்க, யம தர்மராஜன் நம்மளை யமலோகம் கூட்டிகிட்டு போகும்பொழுது ஸ்ரீரங்கத்தில் பூலோக வைகுண்டத்தில் அந்த பல்லியை நீ பார்த்துருக்கியாயா அப்படின்னு கேட்பாராம். நம்ம வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதர் கோவில்லையும் அந்த பல்லி வந்து ரொம்ப தங்கப்பல்லி வெள்ளிப்பல்லி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப விசேஷம் அந்த 2 பல்லிகளும். ஸோ அதற்கு தனியான புராண கதைகள் வந்து இருக்குது. பல்லிகள் நம்ம தனிப்பட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பல்லிகள் வந்து நம்மளுடைய புண்ணியத்தை வந்து அதிகரிப்பதற்கும் நம்மளுடைய இல்லங்களில் ஒரு பாதுகாப்பாகவும் இந்த பல்லிகள் வந்து இருக்குது. இதே மாதிரி இந்த கவுளிகள் வந்து நமக்கு சத்தம் கொடுக்கறத வைத்தும் நமக்கு நல்ல நேரமா இல்லை நமக்கு நேரம் சரியில்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கவுளிகள் வந்து நம்ம மேலே விழருது, நம்ம எங்கேயாவது கிளம்பும்போது இந்த பல்லி வந்து நடு உச்சியில் விழுந்துருச்சுன்னா இதை வந்து கலகம் அப்படின்வாங்க. நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யார் மூலமாவது சண்டை வரும். அப்புறம் வலது தோள் இடது தோள் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பல்லி விழக்கூடிய முக்கியமான இடங்கள் உடம்பில். இந்த கையில் விழறது, அதே மாதிரி தொடையில் விழறது, காலில் விழறது, இதெல்லாம் இது ஒன்றொன்றத்திற்குமே ஒரு மாதிரியான பரிமாணங்கள் வந்து சொல்லப்படுகிறது. பொதுவாக பல்லி நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஆடையை நம்ம களையாமல் அந்த ஆடையோடு போய் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ஆடையை துவைத்து வளர்த்தணும். நம்ம இப்போ ஒரு வெள்ளை கிளம்புறோம், பல்லி விழுந்துருச்சுன்னா அந்த நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோமோ அந்த ஆடையோடையே போய் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஆடையை கலட்டி அதுக்கப்புறம் அதை துவைச்சிட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது நேராக கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்காக போகணும் அப்படின்னு இந்த சின்ன சின்ன சாஸ்திரங்கள்லாம் வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க. ஐயோ பல்லி விழுந்துருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி, நம்ம வீடுகளில் இல்லை, வெளி இடத்துல எங்கேயோ பல்லி நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம பதட்டப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு வரீங்களோ எந்த ஆடையின் மேல் நம்ம உடுத்தி அந்த பல்லி விழுந்ததோ அந்த ஆடையோடையே நம்ம தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன நேரமாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு ஸோ அந்த நேரத்தில் ஒரு 10 மணிக்கு வரீங்க 11 மணிக்கு வரீங்கன்னா இப்போ கோவில் இருக்காது, நம்ம சாமி கும்பிட்டுட்டு திருநீர் பூசிட்டு மறுநாள் காலையில் கோயிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம். இது பல்லி வந்து நம்ம மேலே விழும்போது அதற்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பல்லி சொல்லுக்கு பலன்கள் அப்படின்னே உண்டு. ஸோ இந்த பல்லி வந்து நமக்கு சத்தம் தான் கேட்கும், இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த நாய்ஸ் வர இடத்துலேருந்து இந்த சவுண்டு வர இடத்துலேருந்து இது கிழக்கு பக்கத்துலேருந்து வருதா, தெற்கு பக்கத்துலேருந்து வருதா, மேற்கு பக்கத்துலேருந்து வருதா, ஸோ இந்த திக்குகள் அப்படின்னு சொல்கிறது, இந்த திக்குகள்லேருந்து அந்த ஒலி வரக்கூடிய சத்தத்தை வைத்து பலன்கள் வந்து முன்னாடி காலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த திக்கிலேருந்து பல்லி வந்து சொல்லு இருக்குது. ஸோ இந்த பல்லி சொல்லி இந்த திக்கிலேருந்து வரும்பொழுது நமக்கு இது வந்து ஒன்று ஆபத்து அப்படின்னு சொல்கிறது ஒரு திக்கு, இன்னொரு திக்கில் வந்து சுப செய்திகள் வருவது அப்படின்னு, இன்னொரு திக்கில் நமக்கு வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது அப்படிங்கிறத தெரிவிக்குதுன்னு. ஸோ ஒரு திக்குக்கும் அது ஒவ்வொரு மாதிரியான பலன்களை சொல்லியிருக்கிறார்கள். ஸோ சின்னதாக நம்ம வந்து ஒரு கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருடைய வீடுகள்லேயும் இந்த பல்லிகள் இருப்பது அப்படிங்கிறதே ஒரு ஐஸ்வர்யம்தான். இதை வாரியார் வந்து தன்னுடைய சொற்பொழிவிலையும் சொல்லியிருக்கிறாரு. பல்லிகள் வந்து எப்படி தெய்வம் போல பித்ருக்கள் போல நம்ம குடும்பங்களில் அவர்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த நம்ம வந்து டெர்மைட் கண்ட்ரோல்லாம் போடுறோம், கரையான் வராமல் இருப்பதற்கு நம்ம வந்து மருந்து போடுறோம். அப்படி மருந்துகள் போடும் பொழுது இந்த பல்லிகள் எல்லாமே வந்து அழிந்து போயிடும். அந்த நெடிக்கு அந்த ஸ்மெல்லுக்கு பல்லிகள் வரவும் வராது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணத்தான் செய்கிறோம். இதையும் மீறி நம்ம என்ன தான் ஆன்டிடெர்மைட் எல்லாம் நம்ம போட்டிருந்தாலும் ஸோ நம்ம வந்து இந்த ஆன்டிடெர்மைட்ஸ்லாம் போடும் பொழுது இந்த கரையானுக்கு மருந்தடிக்கும் பொழுதெல்லாம் இந்த பல்லிகள் எல்லாமே வந்து வராமல் தான் இருக்குது. அந்த பூச்சிக்கொல்லிகள் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது இப்போல்லாம்
அது வர்றது கிடையாது. பட் அதையும் மீறி இந்த மரப்பள்ளி அப்படிங்கிறது வந்து தெய்வம் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் ஆன்டிடர்மைட் போட்டாலும் கூட எங்கேயாவது ஒதுங்கி இருக்கும். அப்புறம் ஒரு வாரம் 10 நாளில் திரும்ப வீட்டுக்கு அது வந்துடும், நமக்கு தெய்வாம்சம் இருக்கும் பொழுது. ஸோ நம்ம வீடுகளில் ஒரு குலதெய்வம் இருக்கா, ஒரு பித்ரு ஆசீர்வாதம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த பள்ளிகளினுடைய வாசம் நமக்கு தேவைதான். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நம்ம இன்னைக்கு பள்ளிகள் வீடுகளில் இருந்தால் அது எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.